தாவேக்கா ஒரு புதிய முயற்சியை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க கவனிச்சிங்களா? அதாவது ஸ்டிக்கர் அரசியல் நம்ம நாட்டை விட்டு எப்போவுமே அகலாது. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஸ்டிக்கர் சார்ந்த படலத்தை நம்ம ஒழிச்சு பார்க்கவே முடியாது. அந்த கட்சி சார்ந்த பேனர்ஸ்க்கு கொடுக்கப்படுற இம்பார்ட்டன்ஸ் ஸ்டிக்கர்ஸ்க்கும் கொடுக்கப்படும். இதில் தாவேக்காவும் இணைஞ்சிருக்கு. அதையும் இங்கே சொல்லிடுறேன். அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு வீடுகள்லையும் இட் மீன்ஸ் தாவேக்காவோட அபிமானிகள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீடுகளில் கதவில் தாவேக்கா இந்த கட்சி இருக்குல்ல, இந்த கட்சியோட சின்னம் இருக்குல்ல, இது சார்ந்த ஒரு எம்பளம் இருக்கணுன்றதை இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அபிமானிகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுத்து ஒட்டுறாங்க வீட்டு கதவுகளில். ஒட்ட தவறுன சில பேரோட வீடுகள் இருக்குல்ல, அங்கே இந்த தாவேக்கா நிர்வாகிகள் பரப்புரை பண்ண போகும்போது அவங்களே சொல்கிறாங்க, ஏம்பா ஒட்டினா நல்லா இருக்குமேப்பா அப்படின்னு. ஸோ அன்பின் மிகுதி காரணமாக இது போல் ஸ்டிக்கர் ஒட்டுற படம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தமிழக வீடுகளில் எத்தனை வீடுகள் வரைக்கும் இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டப்படும் நீங்கள் கருதுறீங்க? ஓகே, அஜிதா ஆக்னல் சமீப காலமாக இவங்க டாக் ஆஃப் த டவுனாக இருந்துட்டு இருக்காங்களே. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா முகம் இவங்க தான். ஆனால் அப்பேற்பட்ட முகம் விஜய் அவர்களுடைய தீவிர விசுவாசி, ரொம்ப பெரிய ரசிகை. அதுக்கப்புறம் கட்சி சார்ந்த அபிமானம் எடுத்தாங்க. கடைசியில் அவனுக்கு கிடைச்சது ஏமாற்றம் மட்டும்தான். மாவட்ட செயலாளர்கள் யார் யாருன்னு சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்களா தாவேக்கா சைடில், அந்த லிஸ்ட்டில் இவங்க பேர் கிடையாது. கடுப்பான ஆக்னல் என்ன பண்ணாங்க, விஜய் அவர்கள் பயணம் பண்ணிட்டு இருந்த காரு அதையே தடுக்க முற்பட்டாங்க அவங்களோட ஆதரவாளர்களோட சேர்ந்துக்கிட்டு. இது நடந்துச்சு. இதுக்கப்புறம் தாவேக்காவோட உயர்மட்ட குழுவினர் இருக்காங்களா, அவங்க வந்து இவங்ககிட்ட பேசினாங்க, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. சரி கன்வின்ஸ் பண்ணுறாங்க, வேட்பாளர் லிஸ்ட்டில் பேர் வரும்னு பார்த்தா கிடையாது. அஜிதா ஆக்னல் பேர் வேட்பாளர்கள் பட்டியலில் கிடையாது. அவ்வளோதான், இது போதுமே அவங்க விரக்தி அடையிறதுக்கு. விரக்தியில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இப்போது எந்த அஜிதா அவர்கள் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தாய் கழகமான டிவிகேல மட்டும் தொடருவேன்னு சொன்னாங்களோ அதே அஜிதா இப்போ திமுகவில் இணைஞ்சிட்டாங்க. அஃபிஷியலாக இணைஞ்சிருக்காங்க. எம்பி கனிமொழி இருக்காங்களே, அவங்க முன்னிலையில் தான் சால்வையெல்லாம் போர்த்துறாபடியே ஃபுல்லாக இணையற நிகழ்வு இப்போ நடந்திருக்கு. இதுதான் மக்கள் அரசியல். இது புரிஞ்சுக்கிட்டாங்க போதும். ஸ்டிக்கர் அரசியல் இருக்குல்ல, அது சார்ந்த பேஸ்மெண்ட்டில் லேயர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை அஜிதா விஷயத்தில் பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இங்கே புரிஞ்சிடும். என்ன இவங்க சொல்லி ஒரு சில தூத்துக்குடி வீடுகளில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டப்பட்டிருக்கோல, அதையெல்லாம் சில பேர் இப்போ பிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்தளவு பெருசாக போகுது. ஒரு பக்கம் ஸ்டிக்கர்ஸை ஒட்டுறதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா இருந்தால், இன்னொரு பக்கம் பிரிக்காமல் பார்த்துக்கிறதுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் போல இருக்குது.